சாதாரணமா ரேப் பாடல்களை எழுதி பாடி யூடியூப்ல பதிவிட்டு இருந்த இளைஞர் ஒருத்தர் இன்னைக்கு இந்திய அளவுல பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி இருக்காரு. அவர் பெயர் வேடன். யார் இந்த வேடன்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹரிதாஸ் முரளி அப்படின்ற பெயரோட கேரள மாநிலம் திருச்சூர்ல பிறந்தவர் தான் வேடன். இவருடைய அப்பா கேரளத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் அம்மா இலங்கையை சேர்ந்த தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் சொல்லப்படுது. திருச்சூர் ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் இருக்க ஸ்வப்ன பூமி பகுதி தான் இவங்க வளர்ந்த இடம். இவர் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துல பல ஒடுக்குமுறைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுல இருந்து மியூசிக் மேல கொண்ட ஆர்வத்தின் காரணமா இவர் கவிதை எழுதுறது, தமிழ் பாடல்களை மலையாளத்துல எழுதி பாருது அப்படின்னு தன்னுடைய திறமையை வளர்த்திருக்காரு. பள்ளி படிப்பு முடிச்ச வேடன் பொருளாதார நெருக்கடி காரணமா வேலைக்கு போயிருக்காரு. அங்கேயும் தன்னுடைய பாடல்கள் மூலமாக தொழிலாளர்களின் கவனத்தை ஈர்த்திருக்காரு. பின்னாடி எடிட்டர் பி அஜித்தின் அலுவலகத்துல பணிக்கு சேர்ந்திருக்காரு. அங்க பல ரேப் பாடகர்களின் பாடல் அறிமுகம் வேடனுக்கு கிடைக்க, அவங்களுடைய பாடல்ல இருக்கிற வலியும் உணர்ச்சியும் அவர் சார்ந்த வரலாறு நோக்கியும் போர் பாதிப்பு உள்ளிட்ட அடக்குமுறைகளை பத்தியும் தெரிஞ்சுக்க வழிவகை செஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா வேடன் தன்னுடைய ஸ்டைல்ல ரேப் பாடல்களை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல சுயாதீன ராப் பாடகரா தன்னுடைய கரியரை துவக்கிய வேடன் 2020 வருஷம் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்ற ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதை இவரே எழுதி பாடியிருக்காரு. இதுல தான் கடந்து வந்த பாதை, சாதிய ஒடுக்குமுறைகள் மற்றும் பல்வேறு அரசியல் விஷயங்களையும் பேசியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல கடந்த வருஷம் மலையாளத்துல வெளியாகி ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருந்த மஞ்சுமெல் பாய்ஸ் படத்துல குதந்திரம் அப்படின்ற பாடல் மூலமா ரசிகர்கள் மத்தியில கவனம் பெற்றாரு. இதன் மூலமா பிரபலமும் ஆன இவர் இப்போ தொடர்ந்து முன்னணி நடிகர் படங்கள்லையும் பணியாற்றிட்டு வராரு. சமீபத்துல ஜோவினோ தாமஸ் சேரன் நடிப்புல வெளியான நரிவேட்டை படத்துல வாடா வேடா அப்படின்ற பாடல வேடன் எழுதி பாடியிருக்காரு. இதுல பழங்குடியினருடைய போராட்டம், அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறைகளை முன்னிறுத்தி எழுதப்பட்ட வரிகள் பரவலா கவனம் பெற்றுட்டு வருது. இன்னும் பல திரைப்படங்களை பணிபுரிஞ்சிட்டு வரக்கூடிய வேடன் இன்னொரு பக்கம் அதே சுயாதீன இசை ஆல்பங்களையும் கவனம் செலுத்திட்டு வராரு. இவருடைய பாடல்களுக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் இருக்காங்க. அதேபடி அடிக்கடி சர்ச்சையிலையும் சிக்கிட்டு வராரு.